ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனாஸ் குளோபல் குசைன். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு பொரியல். உருளைக்கிழங்கு பொரியல் உருளைக்கிழங்கு அப்படியே வெட்டிட்டு தோல் உரித்து நேரடியாக பண்ணலாம். இல்லைனா நீங்கள் குக்கரில் வேக வச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு பண்ணலாம். நான் குக்கரில் வேக வச்சு 2-3 விசில் விட்டு வேக வச்சு ஆஃப் பண்ணி தோலை உரித்து பண்ணுற மெத்தடு. தாளிக்கிறதுக்கு பூண்டு கட் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் தேவைக்கு வெங்காயம் வெட்டிக்கிறேன், எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் கடாயை வச்சு. கொஞ்சம் வடகம் போட்டுக்கிறேன், இது ஆப்ஷனல், நல்லாயிருக்கும், நீங்கள் போட்டு பாருங்கள். வழக்கமாக அந்த வத்த குழம்புக்கு கார குழம்புக்கு தானே போடுவோம். கொஞ்சம் சேர்த்து பாருங்களேன், செம்மையாக இருக்கும் பாருங்கள். வெங்காயம், கருவேப்பிலை, ஓரளவுக்கு வறுபட்டதும் பூண்டு சேர்த்துங்க. பூண்டு வெங்காயத்தையும் சேர்த்துக்கிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஸ்டேஜில் நீங்கள் மஞ்சள் பொடி கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன், ஆப்ஷனல் இது. ஆனால் கரம் மசாலா சேர்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நறுக்கி வச்ச உருளைக்கிழங்கை போட்டுங்க, தேவைக்கு உப்பு அது மேலே தூவிக்கலாம். ஓகே, உப்பு தூவிட்டேன். இப்போது மிளகா பொடி வேறு எதுவும் காரத்துக்கு இல்லை, நான் நேரடியாக காஷ்மீர் சில்லியே சேர்த்துக்கிறேன். ஸோ நீங்களும் காஷ்மீர் சில்லி சேர்த்திங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்கும், நல்லா டார்க்காக, காரம் அவ்வளோவா இருக்காது. பார்க்குறதுக்கு பயமாக இருக்கும், ஆனால் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும், ஒரு அட்ராக்டிவான இதுவாக இருக்கும். விருந்தாளிங்கள்லாம் வரும்போது சாப்பாடு செஞ்சு இந்த மாதிரி உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சு வச்சிங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது ஆனால் காரம் இல்லையான்னு கேட்பாங்க. ஸோ அது கொஞ்சம் வறுபடுறதுக்கு முன்னாடி எண்ணெய் கம்மியாக சேர்த்துக்கிட்டதுனால இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வறுத்துக்கிறேன். நல்லாயிருக்கும், ஏன்னா அது முன்னாடியே சேர்க்கும் போது எல்லாம் மொத்தம் நம்ம அந்த மஞ்சள் பொடிலாம் இதாகிட்ருக்கும், நம்ம கறி ஒரு மாதிரி ஆகிருக்கும். இப்போ கடைசியில் சேர்க்கும் போது என்னென்னா, ஸோ இந்த மிளகா பொடியோட சேர்ந்து அந்த பூண்டு கிண்டு எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு ப்ளசண்ட்டான ஸ்மெல்லு, வாசனையாக பசியை தூண்டுற ஒரு ஸ்மெல். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கமகம்னு இருக்குது பாருங்கள். பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you again, friends. Bye.